ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எஸ்சி ஜிடியிலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. சரி, அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலான்னுட்டு இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். நான் ஆக்சுவலாக வந்து 2018 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அப்போது கோவிடுக்கு முன்னால். அப்போ வந்து அதில் நான் வந்து அப்ளை பண்ணி இப்போ சிஐஎஸ்எஃப்பில் வந்து சர்வீஸில் இருக்கேன். ஒரு 4 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. சரி, இதை பற்றி நம்மளுக்கு கொஞ்சம் டீட்டெயில் தெரியுங்கிறதுனால நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அப்போ வீடியோ வந்து பண்ணலாம் அப்படின்னுட்டு நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது வந்து இந்த மாதம் செப்டம்பர் 5/9/2024 14/10/2024 வரைக்கும் வந்து ஆன்லைனில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 40 days இருக்குது, அப்ளை பண்ணிக்கலாம். இதில் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் என்னன்னு கேட்டால் ரொம்பலாம் கிடையாது. டிஎன்பிஎஸ்சி மாதிரி வந்து ஜென்ரல் காஸ்ட்க்கு வந்து ஜென்ரல் அண்டு ஓபிசிக்கு வந்து 100 ரூபா இருக்கும். வேறு எஸ்சி எஸ்டி அவங்களுக்குலாம் வந்து ஃப்ரீ தான். அதனால் அப்ளை பண்ணிக்கலாம். வேறு இதோட ஹைட்டு எலிஜிபிலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ரல் ஓபிசி எஸ்சி இவங்களுக்கெலாம் வந்து 170 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கும். எஸ்டிக்கு வந்து 167 சென்டிமீட்டர். இப்படி இருக்கவங்க எல்லாமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து மொத்தம் 3 ஸ்டேஜாக வந்து எக்ஸாம் நடக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்டாக. அந்த எக்ஸாம்ஸில் வந்து முன்னாலெல்லாம் வந்து தமிழில் வந்து பேப்பர் இருக்காது, கொஸ்டின் பேப்பர் நான் எழுதும்போதெல்லாம். இப்போ வந்து தமிழும் வந்து இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து இருக்கும். வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம். ஆப்ஜெக்டிவ் தான், டிக் பண்ணிவிட்டு போனால் போதும். ஒரு கொஸ்டினுக்கு வந்து 2 மார்க்கு தராங்க. மொத்தம் 80 கொஸ்டின், 160 மார்க்கு. நெகட்டிவ் மார்க்கும் இதில் இருக்குது. இப்போ இதில் 2 மார்க் ஒரு கொஸ்டினுக்கு தர்றதுனால நெகட்டிவ் மார்க்கு 0.25 தான். அதனால் நீங்கள் வந்து எல்லா கொஸ்டினுமே வந்து தெரியலைன்னா கூட டிக் பண்ணி விடுறது தான் எனக்கு தெரிஞ்ச நல்லது. ஏன்னா நெகட்டிவ் மார்க் கம்மி தான். அப்புறம் மொத்தம் இதில் வந்து நிறைய போஸ்ட் வந்து 39,400 கிட்ட தந்திருக்காங்க. 39,481 போஸ்ட்டு. இதில் பிஎஸ்எஃப், சிஐஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், எஸ்எஸ்பி, ஐடிபிபி, ஏஆர்னா அசாம் ரிஃபில்ஸ், எஸ்எஸ்எஃப், என்சிபி, இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8 டிபார்ட்மெண்ட் தந்திருக்காங்க. இதில் உங்களுக்கு வந்து இந்த ஃபோர்ஸ் செலெக்ஷன் வந்து நிறைய கேண்டிடேட் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டு என்ன ஜாப்னே அவங்களுக்கு தெரியாது. சிலது வந்து ரொம்ப ரிஸ்க் இருக்கும், சில ஜாப் வந்து ரிஸ்க் இல்லாமல் இருக்கும். மேக்ஸிமம் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது வந்து ரிஸ்க் இல்லாத மாதிரி செலக்ட் பண்ணால் தான் வந்து எல்லாருமே விரும்புவாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது சிஐஎஸ்எஃப் வந்து கொடுக்கலாம். ஃபுல்லாகவே வந்து ஃபேமிலியோடு இருந்துக்கலாம். அது போக வந்து மெயின் சிட்டியில் தான் வந்து ஒர்க் ப்ரொஃபைலில் வந்து இருக்கும். அதனால் வந்து இந்த ஜாப் வந்து எல்லாருமே வந்து இப்போ ப்ரிஃபரன்ஸ் வந்து பண்ணுவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுற டைமில் வந்து அதுக்கேற்றாப்புல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சிஐஎஸ்எஃப், அப்புறம் என்சிபி, எஸ்எஸ்எஃப், அப்புறம் எஸ்எஸ்பிங்கிற மாதிரி ஆர்டரில் லாஸ்ட்டில் சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப் அப்படி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதோட ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்திங்கன்னா 23 வயசு தான் ஜென்ரலுக்கு. ஓபிசிக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன். அப்படின்னா 26 வரைக்கும் அவங்க வந்து ட்ரை பண்ணலாம். எஸ்சி எஸ்டிக்கு வந்து 28 வரைக்கும் வந்து ட்ரை பண்ணலாம். எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் 3 இயர்ஸ் அவங்க வந்து
அவங்களோட சர்வீஸ்லேருந்து வெளியே வந்ததுலேருந்து கவுண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இதோட குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th வந்து மெட்ரிகுலேஷன் பாஸ் ஆகினாலே வந்து குவாலிஃபைடு தான். வேறு அவங்க வேறு இதுக்கு வந்து என்சிசியில் வந்து சர்டிஃபிகேட்டை பொறுத்து வந்து % ஆஃப் மார்க் வந்து தராங்க. என்சிசியில் வந்து ஏ சர்டிஃபிகேட் இருந்தால் 2% ஆஃப் மார்க்கும், பி சர்டிஃபிகேட் இருந்தால் 3% ஆஃப் மார்க்கும், சி சர்டிஃபிகேட் இருந்தால் 5% ஆஃப் மார்க்கும் வந்து தராங்க. இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அப்புறமா இதில் சேலரின்னு பார்த்திங்கன்னா பேசிக் பே வந்து 21,700லேருந்து 69,100 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் பேசிக் பே, டிஏ, ஹெச்ஆர்ஏ அப்படி இப்படின்னு நிறைய அலவன்ஸ் தான் இதில் அதிகம். எப்படியும் உங்களுக்கு சேலரி வந்து ஸ்டார்டிங்லேயே 50 வந்து கிராஸ் ஆயிரும். 50,000 வந்து எதிர்பார்க்கலாம். வேறு வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வேக்கன்சிக்கு வந்து 10 பேர் வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து 39,000 வேக்கன்சியா, அப்போ 10 பேர்னால் பாருங்கள், 3,90,400 இந்த மாதிரி அந்தளவுக்கு 10 அந்த வேக்கன்சி இன்ட்டு 10 அவளை வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. அதனால் எக்ஸாமில் வந்து நிறைய பேர் வந்து ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். பிசிக்கல் தான் கொஞ்சம் ப்ராக்டிக்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படும். பிசிக்கலில் வந்து மேல்ஸுக்கு வந்து 5 கிலோமீட்டர் ரன்னிங் வந்து 24 மினிட்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஃபீமேலுக்குன்னு பார்த்திங்கன்னா 1.6 கிலோமீட்டர் வந்து 8 நிமிஷத்தில் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அவ்வளோதான். வேறு ஒன்றும் இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பிசிக்கல் டெஸ்ட் எதுவுமே கிடையாது. ஃபீமேலோட ஹைட்டு மேலுக்கு வந்து 170 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும், ஃபீமேலுக்கு 157 சென்டிமீட்டர் வந்து ஹைட் இருக்கணும். வேறு இதில் உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட்டு இதில் என்ன வரும்னா, மெடிக்கல் டெஸ்ட் வந்து ரொம்ப பயப்படுவாங்க ரெண்டுமே பாஸ் ஆகிட்டாலும். மெடிக்கல் டெஸ்ட்டில் வந்து டேட்டை வந்து இருக்கக்கூடாது தான். டேட்டை வந்து லெஃப்ட் ஆர்மில் வந்து ஒரு சின்ன அளவில் இருந்தால் பிரச்சனை இல்லை. மற்றபடி வேறு எங்கேயும் உடம்புல வந்து டேட்டை இருந்ததுன்னா கொஞ்சம் அவங்க பிடிப்பாங்க, ரீமெடிக்கல் போட்டு விட்ருவாங்க. அதனால் இப்போவுமே வந்து நீங்கள் அப்படி இருந்துச்சுன்னா லேசர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க ஸ்கின் ஹாஸ்பிட்டலில். அப்படி லேசரில் வந்து ஒரு 3 டைம்ஸ் வந்து 3 செஷன் போனாலே அது வந்து கிளியர் ஆயிரும். வேறு இந்த எஸ்எஸ்சி ஜிடியை பற்றி சொல்கிறதுக்கு என்ன, வேறு ஃப்ராக்சர்ஸ் அந்த மாதிரிக்கு இருக்கக்கூடாது. உடம்புல எலும்பு முறிவு அப்படி எது இருந்தாலுமே வந்து ரீமெடிக்கல் போடுவாங்க. கொஞ்சம் கண்ணும் வந்து பார்ப்பாங்க. மற்றபடி இதில் அதிகமாக வேறு கால் பெண்டாக இருக்குது அதெல்லாம் வந்து ரொம்ப பார்க்க மாட்டாங்க. ரீமெடிக்கல் போட்டு எடுத்து பாஸ் ஆகிடலாம். கண், ஃப்ராக்சர் இந்த மணிக்கு தான் கொஞ்சம் அதிகமாக பார்ப்பாங்க. வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் கீழே வந்து கொடுங்க, அதுக்கேற்றப்ப நான் வந்து பேசுகிறேன். ஓகே, ஆல் த பெஸ்ட்.